நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் 2023ல் நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து மேத்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுக்கு வந்து நம்ம மேத்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் வந்து நம்ம எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நம்மளால் போட்டு பார்க்க முடியும். ப்ளஸ் போட்டு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து எப்படிலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நம்ம வீடியோஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், x/y = 2:3 அப்படின்னு எனில் 3x + 2y 2x + 5y இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது x/y = 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ போடலாமா? இப்போ 3 ஃபஸ்ட்டு வந்து இந்த டைம் எடுத்துக்கோங்க. இப்போ 3 இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஸோ 2 போட்டுக்கோங்க. ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு 2 ஒய்யோட வேல்யூக்கு வந்து 3. ஈஸ்ட்டு சென்ட்ரல் ஈஸ்ட் இருக்கா? ஈஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த டைம் எடுத்துக்கோங்க. இப்போ 2 இன்ட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2 ப்ளஸ்ஸு 5 ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 3. இப்போ 2த்தையும் பெருக்குனா என்ன வரும்? ஸோ 6ன்னு வரும். ப்ளஸ் 6 ஈஸ்ட்டு ஸோ 2 2 4 ப்ளஸ்ஸு ஸோ 5 15. ஸோ 2த்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 12ன்னு வரும். ஈஸ்ட்டு 2த்தையும் ப்ளஸ் பண்ணால் 19ன்னு வரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12:19. ஸோ வந்துச்சா? புரிஞ்சா? இது ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூ இதுலேருந்து எடுத்து போய்ட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அதன் மீசிமா வந்து 900 எனில் அவற்றின் மீப்போவா யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதேமாரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதுமாரி விகிதத்தில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுமாரி விகிதத்தில் கொடுத்து மீசிமா கொடுத்துட்டாங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விகிதத்தாலும் வந்து நம்ம வகுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் வகுங்க, அடுத்து வந்து 3ஆல் வகுங்க, அடுத்து வந்து 5ஆல் வகுங்க. ஸோ வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நம்பர் கிடைக்கும். ஸோ 3 எண்கள் கிடைக்கும். அந்த 3 எண்களுக்கு ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சா? வாங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து இதுமாரி விகிதம் கொடுத்துட்டு இங்கே வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணுன்னா, ஸோ ஹெச்சிஎஃப் எப்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து இப்போ 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இங்கே பிரிக்கலாம். ஸோ 8 × 2 ஸோ 8 × 3 ஸோ 5 × 8 ஸோ அப்படின்னு பிரிக்கிங்கன்னா உங்களுக்கு 3 நம்பர் கிடைக்கும். ஸோ ஹெச்சிஎஃப் கொடுத்தா பிரிக்கணும். ஸோ எல்சிஎம் கொடுத்தா வந்து நம்ம வகுத்துக்கணும். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட்டு. சரி வாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 9,000 ஸோ 900 டிவைடட் பை 2 ஒரு நம்பர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அதில் பாதி எவ்வளோ? 450. ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு 450. நெக்ஸ்ட் அது 3ஆல் வகுக்கணுமா? 900 டிவைடட் பை 3 ஒரு 3 3 3 9. பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் என்ன கிடைக்கும்னா 300 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அடுத்தது 900 டிவைடட் பை 5ஆல் வகுக்கணும். அங்கே ஒரு 5 5 இங்கே ஒரு 5 5 மீதி 4 இருக்கும். 4 கூட போட்டால் 40ன்னு வரும். 8 5 40 இன்னொரு 0 ஸோ 180.
இப்போ 180 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. புரிஞ்சா? இப்போ வந்து இந்த 450க்கு 300க்கு 180க்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் நம்ம கண்டுபிடிக்கலாம். 450 300 அப்புறம் 180. ஸோ இப்படி போட்டால் நீங்கள் வந்து HCF வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இல்லைனா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ என்ன ஷார்ட்கட்னால், ஸோ ஏதாச்சும் 2 நம்பரை வந்து கண்டினியூவாக சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 300 180 எடுத்து சால்வ் பண்ணலாம். இல்லைனா ஸோ 450 300 எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து 450 300 எடுத்து நான் சால்வ் பண்ணேன். அது வந்து பெரிய நம்பரை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. பெரிய நம்பர் வந்து என்னது 450. ஸோ 450 வந்து உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ 300 வந்து வெளியே போட்டுக்கோங்க. இப்போ எத்தனை டைம் அடங்கும்? ஸோ ஒரு டைம் தான் அடங்கும். இப்போ 300 பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 150ன்னு வரும். சரிங்களா? 150 ஸோ இப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து இதேமாரி இந்த நம்பரை வச்சு இதேமாரி போட்டுகிட்டே வரப்போ லாஸ்ட்டு 0 வர வரைக்கும் நம்ம போடலாம். ஆல்ரெடி இந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படின்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நான் நார்மலாக வச்சு போடுற மாதிரி உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 450 300 180 இருக்கா? ஸோ இது எந்த வாய்ப்பாலால் வகுக்கலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 5 வாய்ப்பாலால் வகுக்கலாமா? ஸோ 5 வாய்ப்பாலால் வகுத்தா ஸோ என்ன வரும்? ஸோ இங்கே 95 450 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ 95 45 ஸோ 95 45 கிடைக்கும். இப்போ 300னா ஸோ 65 300 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 180னா 36 5 180 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். HCFனா என்னன்னா, ஸோ ஒரு நம்பரை வகுக்கிறோன்னா அது எல்லா நம்பருமே காமனாக ஒரே நம்பரால் வகுக்கணும். ஸோ அதை மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம எல்சிஎம்னா நம்ம எல்லா நம்பர் எண்டு வரைக்கும் ஸோ 2ஆல் வகுக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பர் 2ஆல் கூட வகுக்கலாம். இல்லை ஏதாச்சும் நம்பர் 3ஆல் கூட வகுக்கலாம். ஸோ HCFனா இப்போது ஒரு நம்பர் 5ஆல் வகுப்படுதுன்னா ஸோ எல்லாமே வந்து 5ஆல் வகுப்பணும். ஸோ 2ஆல் வகுப்படுதுன்னா இப்போ எல்லாமே 2ஆல் வகுப்பணும். ஸோ அதை மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே 5ஆல் வகுப்படும். ஸோ வகுப்பட்டாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள். எந்த நம்பர் வந்து வகுப்படும்? 6ஆல் வகுப்படுமா? ஸோ ஒரு 6 6 மீதி எத்தனை இருக்கும்? பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ 5 6 30 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்து பாருங்கள். ஒரு 6 6 10 5 60. அடுத்து பாருங்கள். ஸோ 6 36. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த வாய்ப்பாலும் காமனாகவே எல்லாமே வந்து வகுப்படாது. நம்ம 2ஆம் வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் ஸோ இதுவும் இது மட்டும் தான் 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஸோ சப்போஸ் 3ஆம் வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கிட்டால் ஸோ இதுவும் இது மட்டும் தான் 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 10 வகுப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிற்கிது. இப்போ 5 6ஓட நிற்கிது. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? 30ன்னு வரும். HCF வேல்யூன்னா 30. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்காங்க 25A B³ C 100 A² BC 125 CBCயின் மீப்போக்கா டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுமாரி மீப்போக்கா நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் ப்ளஸ் வேறு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பருக்கு வந்து இது கண்டுபிடிங்க. HCF கண்டுபிடிங்க. ஸோ நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கலாமா? 25 100 அப்புறம் 125. ஸோ எந்த வாய்ப்பால் வகுப்போம்? 5 வாய்ப்பால் வகுக்க போகணுமா? ஸோ 5 25 திரும்பவும் 2 5 25 100 அப்புறம் ஸோ 2 5 10 மீதி 2 5 25 அப்படின்னு வருமா? ஸோ திரும்ப வந்து இது என்ன பண்ணலாம்? திரும்ப 5 வாய்ப்பால் வகுக்கலாமா? ஸோ 5 5 4 5 20 5 25.
ஃபர்ஸ்ட் ஷேப்னா என்ன? இப்போது 5 ஆப்பிள் வகுப்படுதுன்னா எல்லாமே 5 ஆப்பிள் வகுப்பு பண்ணணும். இப்போ 2 ஆப்பிள் வகுப்படுதுன்னா எல்லாமே வந்து 2 ஆப்பிள் வகுப்பு பண்ணணும். ஸோ நம்ம எல்சிஎம்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடில் வகுப்பட்டால் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுகிட்டே போகலாம். பட் வந்து ஹெச்சிஎஃப் வந்து நம்மளால் அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 5 5 பெருக்குங்க என்ன ஆன்சர் வருது? ஸோ 5 5 பெருக்குன்னா 25. ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ 25. மற்றதெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம எல்சிஎம்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து அதில் வந்து பவர் எது அதிகமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம். ஹெச்சிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஏ பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே இருக்கணும். ப்ளஸ் வந்து பவரில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ ஏ பார்த்திங்கன்னா 3 இதுலேயும் இருக்கா? ஸோ 3 இதுலேயும் இருக்குது. ஸோ ஏ பவரில் கம்மியாக இருக்கிறது. ஸோ ஏ பவர் 1 தான் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து பி இருக்கா? பி வந்து எல்லா இதுலேயும் இருக்குது. இப்போ பி பவரில் எது கம்மியாக இருக்குது? பி பவர் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சி இருக்கா? 3 இதுலேயுமே சி இருக்குது. பவரில் கம்மியாக இருக்கிறது சி பவர் 1. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் என்னென்னா 25 ஏபிசி. புரிஞ்சா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90 ரூபாய் 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். குறைவின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ எவ்வளோ இருக்குது? எவ்வளோ ரூபா சட்டையோட விலை வந்து 90 ரூபா. ஓகேவா? ஸோ குறைவின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ 90 ரூபாயிலேருந்து ஸோ 50 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 40 ரூபா. ஸோ குறைஞ்சிருக்கா? ஸோ குறைவோட சதவீதம் தான் கேட்குறாங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை மேலே போட்டுக்கணும். ஸோ சதவீதம் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100ஆல் போடுவோமா? அவ்வளோதான். இதை அடித்தா நமக்கு வந்து ஆன்சரு. இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். மீதி பேலன்ஸ் மேலே என்ன இருக்கும்? மேலே பெருக்குனா 40 10 அப்படின்னு இருக்கும். பெருக்குனா 400 வரும். 400 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். டிவைடட் பை கீழே வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குமா? இப்போ அது வந்து வகுக்கலாமா? ஸோ அவங்க 400 வகுக்கலாம். சொல்லி பார்த்தா எத்தனை டைம் வரும்? ஸோ 4 9 ஸோ 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பேலன்ஸ் 4 இருக்கும். அந்த ஜீரோ அப்படியே கீழே இறக்கலாம். திரும்பவும் 4 9 ஸோ 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பை 4. ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கலப்பினத்தில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஈவு எவ்வளோ? 44. சிவு என்ன கிடச்சிருக்கு? 44. அப்புறம் வகுப்படை எண் வந்து என்னது? 9. ஸோ மீதி வந்து என்னது? 4. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து அடிக்கடி வரும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா மேக்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். தேங்க்யூ.